Alhamdulillahi Rabbil Alamin wassalatu wassalamu ala rasulihil amin wa ala alihi wa ashabihi ajma'in ila yaumiddin. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatam min lisani yafqahu qawli. In uridu illa al-islaha mastata'tu wa ma tawfiqi illa billah alayhi tawakkaltu wa ilayhi unib. Qala Allah Ta'ala fil Qur'anil Majid wal Furqanil Hamid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصمه صدق الله العظيم. எல்லா பொருளும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டும். மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த எல்லா நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அன்புடையாக வந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, ஷாபான் மாசத்தினுடைய இறுதியை அடைந்து விட்டாலே ரமலானுடைய வசந்தத்தை மூமின்கள் நுகர்வார்கள். எப்படி தென்காசிக்கு போகும்போதே குற்றாலத்தினுடைய சாரல் அடைகின்றோமோ அதை உணர்கின்றோமோ அதே போன்று இந்த ஷாபான் என்பது ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு பொழுது. அதிலும் கூட இறுதி அநேகமாக அடுத்த வாரம் இந்நேரம் இன்ஷா அல்லாஹ் நோன்பில் இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலா இருந்தாங்கன்னா, ரமலான் மாசத்தில் என்னை கொண்டு சேர்ப்பாயாக பல்லிகினா ரமலான் அப்படின்னு துவா கேட்டிருக்கிறாங்க. ஷாபானிலும் ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் தருடு, ரமலான்ல கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிற போய் சேர்த்துடு. அப்போ அது மிக முக்கியமாக இருக்க போய்தான் அந்த துவாவை செய்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் அல்லாத மாதங்களில் மிக அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் ஷாபானுடைய மாதம். அடுத்தபடியாக எண்ணத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலானுக்காக நாம் தயாராகக்கூடிய நேரம் இது. ஏன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானிலே தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, ஒரு முக்கியமான மாதம் ஒன்று வரவிருக்கிறது, சிறப்பு மிக்க மாதம், ஷஹருல் முபாரக்கா, ஷஹருல் முவாசாத், ஷஹருல் சபர் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது பொறுமையின் மாதம், ஏழை எளிய மக்கள் மீது அன்பு கொள்கின்ற இரக்கம் காட்டக்கூடிய மாதம் என்றெல்லாம் மிக மிக அருளோடு பொருந்திய மாதம் என்றெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சாதாரண ஒரு செயல் ஃபர்லுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுகிறது. சாதாரண நஃபில் சுன்னத்தான செயல்கள் ஃபர்லுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுகிறது. ஃபர்லுடைய அந்தஸ்து மிக அதிகமாக 70 மடங்குக்கும் அதிகமாக உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் கூட அறிவிப்புகளிலே வந்திருக்கிறது. அது அவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான ஒரு மாதத்தை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு செய்தி வருகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 சகோதரர்கள், 2 பேர் சகோதரர் மாதிரி பழகக்கூடியவங்க வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஷஹீத் ஆகிறார், போர்க்களத்திலே கலந்து கொண்டு ஷஹீத் ஆகிறார். இன்னொரு சாதாரணமான மௌத்து, நார்மல் மௌத்து. அப்போ ஒரு நபித்தோட கனவு காண்கின்றார். என்னன்னா, அந்த ஷஹீதானவரை விட இவர் முந்தி சொர்க்கத்திற்குள் நுழைகிறார் போல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சொல்லலாம், நம்ம கேட்டிருக்கோம், ஷஹீதான கேள்வி கணக்கே இல்லை, சொர்க்கத்துக்கு அவங்க தான் ரொம்ப ரொம்ப தகுதி உள்ளவர்கள், சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு கனவு வருகிறது. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க, இவர் யாரு, இவர் யாரு, இப்போ இவர் எப்போ மௌத்தா போனாரு, அதாவது ஷஹீதானாரு, இவர் எப்போ. அப்ப சொல்றாங்க, ஏதாவது ரமலான் நடுவில் வந்துச்சா, அந்த 2வது சொன்னீங்கல்ல, அவர் ஏதாவது ரமலான் மாதத்தை அடைந்து கடந்தாரான், ஆமா. நோம்புலாம் வச்சிருக்கிறாரா, ஆமா. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்ப அவரை விட இவர் ஒரு வருஷம் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார், ரமலான் அடைந்திருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு இஸ்திக்பார் கேட்டிருப்பாரு, எவ்வளவு தொழுதாரோ, எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாரோ,
எத்தனை பேருக்கு உதவினாரோ, எத்தனை பேருக்கு நேர்வழி காட்டினாரோ, எவ்வளவு தூரத்துக்கு குர்ஆனோட நெருக்கமாக இருந்தாரோ கண்டிப்பாக அவருடைய தரஜா உயர்ந்து விடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானிலே ஹயாத்தாக இருப்பது, ரமலானிலே அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மூமின்களுக்கு மிக சிறப்பான ஒன்று. வியாபாரிகளுக்கு சீசன் அப்படின்வாங்க. வியாபாரியை பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே அந்த சீசன் அடிப்படையில் தான் சிந்திப்பாங்க. அதாவது புத்தாண்டு, பொங்கல், ரமலான், பக்ரீத், கிறிஸ்துமஸ், இப்படி எல்லாமே அவங்க மைண்ட்ல எப்படிதான் ஓடும். சும்மா நம்ம கூட எல்லாம் பேசிட்டு தான் இருப்பாங்க. பள்ளிக்கெல்லாம் வருவாங்க போவாங்க. ஆனால் மைண்ட்ல வந்து இந்த சீசன் இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், இத்தனை கிலோ வாங்கி வைக்கணும், அத்தனை ஸ்டாஃபை போடணும், இத்தனை டெக்கரேட் பண்ணணும், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட், இவ்வளோ எல்லாமே என்ன ஓடும். அது தவறு இல்லை. ஏன்னா பிஸ்னஸ்ல அந்த சீசன் இந்த வருஷம் ஃபுல்லாக நடக்காது. அது குறிப்பிட்ட டயத்துல இந்த பருவத்தை பைசை அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணுவாங்க. அந்த மாதிரி மூமின்களுடைய சீசன் என்னன்னா ரமலான் மாதம். அவ்வளவு அறுவடையில தரத்துக்கு அல்லாஹ் ரெடியா இருக்கிறான். என்ன கேட்டாலும் தருவான். இது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர்ன்றாங்க. ஒரு இரவுல நீங்க வணங்குனீங்கன்னா அது வந்து 1000 மாதங்களை விட சிறந்தது. நம்ம யார் 1000 மாதங்கள் ஹயாத்தா இருக்கிறோம், 82 வயசு இருக்குன்னா பெரிய விஷயம். 82 வயசுல வந்து வெறும் வயசுல போறதில்ல, ஆரோக்கியமா இருக்கணும்ல. ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன், 60 70 ஆகிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க, முடிக்கால் வலிக்குதுன்றாங்க, பேக் பெயின் வருதுன்றாங்க, குனிய முடியலன்றாங்க, நிக்க முடியலன்றாங்க, படியார முடியலன்றாங்க. அவர் சொன்ன நீங்க வேற 45ல இங்க தள்ளாடுது அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன செஞ்சிருக்கிறோம். அது பெண்கள்லாம் கேட்கவே வேண்டாம். அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்யறாங்க, அவ்வளவு பெயின் வருகிறது, அவ்வளவு நோய் வருகிறது, அவ்வளவு பிரச்சனை வருகிறது, அவ்வளவு சிக்கல் வருகிறது. அப்போ இருக்க போறது கொஞ்ச நாள், அதுல எத்தனை நாள் ரமலான் நம்ம இருக்க போறோம்னு தெரியாது. அது எத்தனை நாள் ரமலானை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு தௌஃபீக், ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குதுன்னு தெரியாது. அப்ப வர்றதை பயன்படுத்திக்கணுமா இல்லைங்களா? ஆனா சகோதரர்களே, ரமலானுடைய சிறப்புகள் எல்லாம் நம்ம கேட்டுட்டே இருக்கிறோம், ஏகப்பட்டது தெரியும் நமக்கு. அதுக்காக நம்ம என்ன தயாராகிறோம்? நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம்னா எத்தனை மாசத்துக்கு முன்னாடி தயாராகிறோம்? குறைந்தபட்சம் மைண்ட் வாய்ஸ் என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியுது. 6 மாசத்துக்கு முன்னாடி அது பண்ண. இப்பெல்லாம் வந்து வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் புக் பண்றாங்க, மண்டபம்லாம் புக் பண்றாங்க. சமயக்காரன் சரியான சமயக்காரன் கிடைக்கிறது கஷ்டம். 8 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்து என்ன செய்யறாங்க, ஆளை பிடிக்கிறாங்க. அப்புறம் ஏகப்பட்ட ஏற்பாடுகள். ஒரு கடை திறக்கிறான்னு வைக்கல, எவ்வளவு ஏற்பாடு பண்ண வேண்டியிருக்கு. இடத்தை பார்க்கணும், லொகேஷன் பார்க்கணும், தனக்கேற்ற மாதிரி வடிவமைக்கணுமா இல்லைங்களா? அது என்ன கடையா இருக்க போகுது, அது ஏற்கனவே ஏதாவது ஒன்று இருந்துட்டு போகுது. இப்போ துணி கடையா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. நகை கடையா இருந்தா அங்கங்கே கண்ணாடி வச்சு அந்த கஸ்டமர்ஸ்லாம் வந்து உட்காந்து பார்க்கறதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஹோட்டலா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி வாஷ்ரூம், அது இது எல்லாமே பார்க்கிங்கு எல்லாம் பார்ப்பாங்களா இல்லைங்க? அப்ப ரமலான்ல நம்ம என்ன செய்யணும்? அதான் பெரிய பெரிய அறிஞர்கள், பெரிய பெரிய முகதிசின்கள், மார்க்க துறையில வல்லுநர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ரமலான் மாசத்துல ஹதீஸ் பாடத்தை நிறுத்தி வச்சுட்டு குர்ஆன் பாடத்தை எடுப்பாங்களாம். வருஷாக்கள்ல அன்னைக்கெல்லாம் வந்து இமாம்கள் எப்பவுமே தாவா பணியில் எடுப்பாங்களா இல்லைங்களா? எப்பவுமே அல்லாஹ்வுடைய பணியில தங்களை தாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வாங்களா இல்லைங்களா? அது மாதிரி ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹதீஸ் முக்கியம் தான் இருந்தாலும் கூட இது குர்ஆனுடைய மாதம், எனவே குர்ஆனுக்கு நம்ம என்ன செய்வோம், முக்கியத்துவம் தருவோம். சகோதரர்களே, 12 மாதங்கள் இருக்கிறது என்பது நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா குர்ஆன்ல சிறப்பித்து சொல்லப்படக்கூடிய ஒற்றை மாதம், ஒரே மாதம் ரமலான் மாதம் தான். வேற எந்த மாசத்தை பத்தி குர்ஆன் பேசுறது இல்லை. ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் அப்படின்னா ரமலான் மாசம் எப்படிப்பட்ட மாசம் தெரியுமா? அந்த மாசத்துல தான் நான் குர்ஆனை இறக்கினேன் அப்படிங்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு கண்ணியமான வாய்ப்பு தெரியுமா? அப்ப குர்ஆன் இறங்கியதனால் அந்த மாதம் சிறப்பு பெறுகிறது. ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர் ஃபல்யஸ்முஹு நகிபர். குர்ஆன் இறங்கிய மாசத்தில் நீ ஹயாத்தா இருந்தா நீ நோன்பு பிடிக்கணும். குர்ஆன் இறங்கிய மாசத்துல நீ உயிரோடு இருந்தா என்ன செய்யற நீ? அது அடைந்தால் நீ என்ன செய்யற நீ? நோன்பு நோக்கணும். அப்ப நோன்புக்காக குர்ஆன் இல்ல, நல்லா விளங்கிக்கணும். குர்ஆன் இறங்கிச்சு, அதுல நான் இருக்கிறேன், ஹயாத்தை கொடுத்துக்கிறேன், அதனால நான் நோன்பு வைக்கிறேன். குர்ஆன் இறங்கிச்சு, அதனால சாதாரண இரவு கதருடைய இரவாக, லைலத்துல் கத்ராக, லைலத்துல் முபாரக்காக அது மாற்றப்படுகிறது. சாதாரணவராக இருந்தார் நபிகள் நாயகம் அவர்கள் குர்ஆனை பெற்றதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று
அனுப்பப்படக்கூடிய தூதர் என்ற அந்தஸ்தை அடைந்தார். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்வார்கள், இந்த குர்ஆன் மட்டும் இறங்கவில்லை என்றால் நாங்கெல்லாம் மனிதர்களாகவே இருந்திருக்க மாட்டோம் அப்படிங்கிறார். எங்களை நெறிப்படுத்தியது, எங்களை சரிப்படுத்தியது, எங்களை செதுக்கியது அல்லாஹ்வுடைய வேதம். அந்த வேதம் இறங்கிய மாதத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுல ஒரு திட்டமிடுதல் இருக்கணுமா இல்லைங்களா? எப்பவுமே எதெல்லாம் பெரிய லெவல்ல நம்ம அட்டென்ட் பண்ண போறோமோ அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவை. எக்ஸாமுக்கு சாதாரண படிச்சுட்டு தான் இருப்பாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்னா ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றாங்களா இல்லைங்களா? சாதாரணமா எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ அப்படின்னா அதுக்கு சிறப்பு கவனம் எடுப்பாங்க இல்லைங்களா? சாதாரணமா எந்த வீரராக இருக்கட்டும், ஒலிம்பிக்ல கலந்து கொள்ள போறாங்க என்ன செய்வாங்க? எத்தனை மாசம் எடுப்பாங்க தெரியுமா ட்ரைனிங்? எவ்வளவு நாள் எடுப்பாங்க? மாத கணக்கில், வருட கணக்கில் எடுப்பாங்க. அங்க வருதுன்னா இங்க என்ன செய்வாங்க? ஏன்னா அது சர்வதேச அளவு. அப்போ எந்த அளவுக்கு ஈவெண்ட் பெரிதோ, எந்த அளவுக்கு மதிப்பிக்கிறதோ அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் ஜாஸ்தியா இருக்கணும். கண்ணியத்துக்குள்ளே ரமலான் மாதம் என்பது மூமின்களை பொறுத்தவரை மிகப்பெரிய அர்ப்பணை உள்ள மாதம். அதற்காக நாம் திட்டமிட நம்முடைய முன்னோர்கள் 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே திட்டமிடுவாங்க. அந்த ரமலான்ல என்ன செய்யணும், குர்ஆனுக்கு எனக்கு எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கணும், அல்லாஹ்வோட நான் என்னெல்லாம் பேசணும், இந்த வாட்டி என்னுடைய ஜக்காத்தை யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், சதக்காவை எப்படி பெருக்குவது, என்னுடைய மார்க்க அறிவை எப்படி அதிகரித்துக் கொள்வது, தொழுகைகளை இன்னும் பெட்டரா எப்படி பண்றது, போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்படி இருக்குது, ஜாஸ்தியா இருக்குமா இல்லைங்களா? ஒரு வியாபாரி சீசனுக்கு முன்னால கணக்கு எடுக்கிறானா இல்லையா? சரி, போன வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளவு, டேர்ன் ஓவர் இவ்வளவு, நெட் ப்ராஃபிட் இவ்வளவு பார்க்கறாங்களா இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி ரமலானுக்கு பார்க்கணுமா இல்லைங்களா? அப்ப போன வருஷம் ரமலான்ல நம்முடைய அமல்லாம் எப்படி இருந்துச்சு, எத்தனை வக்து தொழுகையை பள்ளிவாசல்ல ஜமாத்தோட முன் சஃப்ல நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். எத்தனை இரவு தஹஜ்ஜுத் தொழுதோம், எத்தனை நோயாளிகளை போய் விசாரித்தோம், எவ்வளவு அனாதைகளை நாம் ஆதரித்தோம், எவ்வளவு மிஸ்கின்களை நாம் ஆதரித்தோம், எவ்வளவு முதியோர்களுக்கு நாம் சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்றோம், என்னென்ன தாவா பணி செய்தோம், குர்ஆனோடு நமக்கு என்ன தொடர்பு இருந்தது, எந்த சூறாவை நாம் விளங்கிக் கொண்டோம், அப்படிலாம் பார்க்கணுமா இல்லைங்களா? சரி, இந்த வாட்டி நான் என்ன செய்ய போறேன்? கணிதத்திற்குரியவர்களே, அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரமலான் மாசத்தை முழுக்க இறை நினைப்பு, இறை சிந்தனைக்காக ஒதுக்கி வச்சுடுங்க. அதுல என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எதெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா, இந்த பர்ச்சேஸ் போறத தவிர்த்துடுங்க அப்படிங்கிறாங்க. துணிமணி வாங்க போறதுல தப்பே இல்லை. நம்மால் எப்ப தெரியுமா போவான்? எப்போ 27 கிழமைக்கு முதல்ல தேவையா இது கண்ணியத்துக்குரிய ஏதோ வருதுன்னு தெரியும், பெண்ணா வரப்போதுன்னு தெரியும். கடைசி 10 நாள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கச்சை கட்டி கொண்டு இபாதத்திலே இறங்குறாங்க அப்படின்னு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஹதீஸ் நம்மள பல பேருக்கு தெரியும். இவ்வளவு தெரிஞ்சு நான் கடைசி 10 பேர் அங்க போக போறேன், நான் இங்க போக போறேன், இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன்னா நம்மளோட ஒரு வாய்ப்பு கிடைக்கல யாராவது இருக்க முடியுமா? ரமலான் மாசத்துல போய் அந்த புர்காக்கெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த வேணா வெயில போயிட்டு ஒவ்வொரு ஸ்டோரியா ஒவ்வொரு மணியா ஏறி இறங்குறவங்க கொஞ்சமா மனசாட்சி உறுத்த வேண்டாமா? என்ன மாசத்துல நம்ம இருக்கிறோம், எவ்வளவு பெரிய அறுவடை மாசம், நம்ம என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம திட்டமிட வேண்டுமா இல்லைங்களா? கண்ணியத்திற்குரிய சரியான மூமின்களாக இருந்தால் ஷாப்பாலே முடிச்சிருங்க. இல்லையா, ரமலான புதுசாக போய் வாங்கணும்னா ஒன்றும் கட்டாயம் கிடையாது, இருக்கிறதுல நல்லதை போட்டு போங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏன் சேர்க்க மாட்டேன்னு சொல்றாங்களா? ஈதுக்காக இருக்கிறது நல்லது செஞ்சுக்கா, போட்டு போயிட்டே இரு. மற்ற வேலையில எப்போ பார்க்கணும், ஒன்று ஷாப்பானே முடிச்சிரு, இல்லைன்னா செவ்வாயில பார்க்கலாம், அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பெரிய குடிமொழிக்கு போயிடாது. ஏன்னா அவங்க நோம்பு பிடிக்கவே முடியாம இருக்கிறாங்கல்ல. பாலசீன மக்களுக்கு சகருக்கே வழி இல்லையே, பாலசீனில் இஃப்தாரே வழி இல்லையே, அங்க தராவிக்கு ரோட்ல தானே தொழுகிறாங்க, தூங்குறதுக்கு கூரையே இல்லையே, வீடே இல்லையே, பிளாட்ஃபார்ம்ல தானே, செங்கல் அந்த இடிபாடுகள் மத்தியில தானே இருக்கிறாங்க, குண்டு சத்தத்துக்கு இடையில தானே பண்றாங்க. அப்ப நம்ம மட்டும் என்ன சொகுசா இருக்கிறோம்? அதுல புத்தாடை போறது அவ்வளவு பெரிய கட்டாயமா? அதை விட்டு கொடுக்க முடியாதா? கண்ணியத்திற்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க இது ஒன்று. ரெண்டாவது, ரமலானுக்கு முன்னாடி நம்ம சில நம்மை நாமே சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிசிக்கல் ஃபிட்னஸ், எமோஷனல் ஃபிட்னஸ், இன்டெலெக்சுவல் ஃபிட்னஸ், இது 3 நம்ம ரெடியா இருக்கணும். பிசிக்கல் ஃபிட்னஸ் என்ன? உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகரா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், சில கால் வலி, தலைவலி, என்னென்ன சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருக்கா இல்லைங்களா, அதெல்லாம் சாப்பானே பார்த்துட்டு செக்அப் பண்ணி ரெடியா இருக்கணும். இபாதத்துக்கு மிக முக்கியம்.
உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போனா கூட ஃபிட்னஸ் பார்த்து அனுப்புறாங்க. சமீபத்தில் பல பேர் ஹஜ்ஜுக்கு இது பண்ணிருக்கிறாங்க. ஒரு குரூப்ல ஒரு சகோதரிக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 3 முறை சுகர் எடுத்துருக்கிறாங்க, 200 மேல. ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இந்த வருஷம் நீ உனக்கு அனுமதி இல்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். வச்சா என்ன சாதாரண விஷயம் இல்லை. அங்க போனோம், மினா போனோம், அரஃபா போனோம், முஸ்தலிஃபா போனோம், எல்லாம் நடக்கணும், கிலோமீட்டர் கணக்கு நடக்கணும். நீங்க தவாஃப் செய்யறதுக்கு பல கிலோமீட்டர், உம்ரா செய்யறதுக்கு, சயி செய்யறதுக்கு ஃபிட்னஸ் இல்லாம நீங்க ஹஜ்ஜே பண்ண முடியாதுங்க. அதே போலதான் ரமலான்ல ஃபிட்னஸ் இல்லாம எப்படி நீங்க ரமலான்ல நோன்பு வைக்க முடியும்? நீங்க நோன்பு வச்சுட்டு இருப்போம், கொஞ்ச நேரத்துல பஞ்சருடைய மகன் சொல்லுவாங்களா இல்லைங்களா, என்ன செய்யணும் நீங்க போகணுமா இல்லைங்களா, திருப்பி வரணுமா இல்லைங்களா? சரி நோன்பு திறப்பீங்க, என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அசதியா வரும். மகிழ்ச்சி ஓடணுமா இல்லைங்களா, அடுத்த கொஞ்ச நேரத்துல இஷாவுக்கு வாங்க சொல்லுவாங்களா இல்லைங்களா, அடுத்த கொஞ்ச நேரத்துல தராவிக்கு நீங்க போகணுமா இல்லைங்களா? அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் இல்லாம எப்படி நீங்க நோன்பு வந்து சரியா பிடிக்க முடியும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக ரமலானுக்கு முன்பாகவே அவற்றை எல்லாம் சரி செய்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, மைண்ட் வந்து அறிவு ரீதியாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான்ல என்னெல்லாம் செய்ய போறோம். சில கொடையாளிகள் பணக்காரர்கள் என்னன்னா முன்கூட்டியே லிஸ்ட் போட்டு வச்சிருவாங்க. ரமலான்ல உட்கார்ந்து கணக்கு பார்க்கறது, நீ என்ன அவன் என்ன, போன வருஷம் என்ன கொடுத்த வந்தவன்ட்டு கேட்கறது. இதை வேற ஒரு குடும்பம் இருக்கா, போன வருஷம் என்ன கொடுத்தீங்க, அவன் பாவம் எங்க சுத்திட்டு வருவான், அவன் வந்து இதை பார்த்து சொல்றேன்னுவா. இது உங்களுக்கு இல்லையாங்க, நீங்க அல்லாஹ் உனக்கு போன வருஷம் என்ன தந்தா நீ கணக்கு பார்க்கணுமா இல்லைங்களா, இந்த வருஷம் என்ன தந்திருக்க நீ பார்க்கணுமா இல்லைங்களா, எல்லாம் கணக்கு முக்கியம் தானங்க. சுபுகு தொழுக 2 ரக்கத் தான் சொல்லணும். இல்ல காலையில ரொம்ப டைம் இருக்குது, இருக்க முடியுமா? ஃபாத்திமா தஸ்பீஹ் எத்தனை தொழுவணும்? 33. ஏன் 38 செஞ்சா என்ன, 45 பண்ணா என்ன, 88 பண்ணா என்ன, என்னதுக்கு 33 சுப்ஹானல்லாஹ், 33 அல்ஹம்துலில்லாஹ், 33 அல்லாஹ் எதுக்கு? எல்லாத்துலயுமே கணக்கு. அல்லாஹும்ம ஹாசிபினி ஹிசாபன் யஸீரா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க, இறைவா மறுமை நாள்ல எனக்கு லேசாக கணக்கு வாங்க. ஆயிஷா நாயகி கேட்டுறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது என்ன கணக்குல போய் லேசான கணக்கு, கஷ்டமான கணக்கு. இப்ப லேசான கணக்குனா கஷ்டமான கணக்கு ஒன்று இருக்குது தானே. அப்ப நல்ல லேசான கணக்கு வாங்கினா என்ன அர்த்தம்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்றாரு, ஆயிஷா நம்முடைய அமலை பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா அப்படியே விட்டுட்டானா அதான் லேசான கணக்கு. அது என்ன ஏதுன்னு துருவ ஆரம்பிச்சா மூத்து முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன், நம்ம போய் நிற்போம், 45 வருஷமாக சொல்லுதேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். சரி வாப்பா எடு 2020 சும்மா உதாரணம் நான் சொன்னேன். 2020 ஜூன் மாசம் தொழுகை போட்டுவான்னு கேட்போம். உடனே மலை கொண்டு நீட்டுவாங்க. அதில் சுபுஹு, லோஹர், அசர், மக்ரிப் எத்தனை தொழுகையை கரெக்டாக நீங்கள் தொழுக சிறப்பான முறையில் ஏன் எனக்காக வேணி நீ தொழுதிக்க அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக இருக்கும், கொடு கொடாக இருக்கும், ஒட்ட ஒட்டையாக இருக்கும். தெரியுமா? ஏதாவது ஒரு தொழுகை தெரியுமா? சரி அந்த வருஷம் வேணாம், நேற்று ஒழுங்காக தொழுதுக்கிறத நம்ம யாராவது சொல்ல முடியுமா? இல்லைங்க, நேற்று நான் பர்ஃபெக்ட்டுங்க, தஹஜ்ஜுத் தொழுதேன், சுபுஹ் தொழுதேன், லோஹர் தொழுதேன், அசர், மக்ரிப், இஷா எல்லாமே அல்லாஹ்வோட நினைப்பு. அப்படியே லுஹர்ல எனக்கு இதயமே நடுங்கிடுச்சு, மக்ரிப்ல மயக்கமே வந்துருச்சு, இஷால ஓத ஓத கல்பெல்லாம் துடிச்சிச்சு, இதெல்லாம் சொல்றோமா நம்ம? அல்லாஹ் பி ஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அல்லாஹ் சொல்றான், ஒய்தா ஸிக்ரில்லாஹ் குலூபுகும், என்னுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் இதயங்கள் நடுங்கும். ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்திஹி ஸாதத்துஹும் ஈமானா வ அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், என்னுடைய சான்றுகள் சொல்லப்பட்டால் அவர்கள் ஈமான் அதிகரிக்கும். அதிகரிச்சிருக்கா? அப்ப அப்படி கணக்கு பார்த்தா நம்ம தொழுகை தேருமா? சரி தொழுகை விடுங்க. நோன்பு இத்தனை வருஷம் நோன்பு விட்டுருக்கேன், சரி போன வருஷம் நோன்பு எடுத்துட்டு பாருங்க, எந்த வருஷம் மௌத்தானமோ அதுக்கு முந்தின வருஷம் நோன்பு எடுத்துட்டு வா பாப்பா. அப்ப நீ வந்து சஹர் எப்படி இருந்துச்சு, இஃப்தார் எப்படி இருந்துச்சு, உன் கண்ணால் என்னென்ன தப்பு செஞ்ச, காதால் என்னென்ன தப்பு செஞ்ச, உன் நாக்கால் என்னென்ன தப்பு, எல்லாத்தையும் போடுவோமா? வீடியோல கட் போட்டு பார்த்து கணக்கு போட்டோம்னா நம்ம தேருவோமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி நம்முடைய செயல்களை அல்லாஹ் துருவி பார்த்தால் இது நல்லது மட்டும் தான் சொன்னேன், கெட்டதை சொல்லவே இல்லை. நான் சொல்றது இபாதத்து நம்ம செஞ்ச நல்ல விஷயத்தினுடைய நிலைமை இப்படி இருக்கு. அப்ப நம்ம செஞ்ச கெட்ட விஷயங்கள் எல்லாமே அல்லாஹ் எடுத்து பார்த்தா என்ன மிஞ்சும்? ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கருத்து என்னன்னா, அதை பார்த்துட்டு அப்படியா சரி 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 போ அப்படின்னு விட்டாங்கன்னா தப்பிச்சோம். அப்படி இல்லை, நிக்க வைப்பா, விசாரிக்கணும்.
நிக்க வையினாலே போச்சு. அது எத்தனாயிரம் வருஷம் நிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வெயிட்டிங் லிஸ்ட்னா இப்போ வந்து ரயில்வேல 24 மணி நேரம் 48 மணி நேரம் இருக்குங்க. அந்த வண்டி புறப்படுறதுக்கு 4 ஹவருக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவான், எல்லாம் போட்டு கோச் எல்லாம் போட்டு சார்ட் ப்ரிப்பேர் போட்டு எஸ்ஆர் நோன்னு காமிச்சிருவான். இதெல்லாம் நமக்கு தெரியும், ஒரு போறதா இல்லையா, கேன்சலா, பரவாயில்லையா அன்று சொல்ல போனோம். ஆப்ஷன் இருக்கும். மறுமையில நோ ஆப்ஷன், ஆப்ஷனே கிடையாது. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபீஹி வ சாஹிபத்திஹி வ பனீஹி. யாருக்கும் பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது, உதவவே முடியாது. தந்தையா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், மக்களா இருக்கட்டும், யாருக்காக பாடுபடுறீங்க? நம்ம இங்க எதுக்கு கஷ்டப்படுறோம்? மனைவி எப்படி வைக்கணும், மனைவி எப்படி வைக்கணும், பையனை எப்படி படிக்க வைக்கணும், பொண்ணை எப்படி கட்டி கொடுக்கணும், தம்பி எப்படி பண்ணணும், காக்காவை எப்படி பண்ணணும், அக்காவை எப்படி பண்ணணும், தங்கச்சி அப்படிதான். அதுக்காக தான் நம்மளுடைய உழைப்பெல்லாம் இருக்க வேண்டி. இவங்க யாராவது அந்த ஹெல்ப்புக்கு வருவாங்களா? அல்லாஹ் சொல்ற முடியாது, வரவே மாட்டாங்க ராஜா. வாய்ப்பே இல்லம்மா, வாய்ப்பே இல்லை. உனக்கு நீதான் லா தஸிரு வாஸிரத்துல் விஸ்ர உக்ரா. அவன் செய்யல, அவங்க தூக்கிடுவாங்க. நன்னதா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, உனக்கு நீதான். நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, டேய் கபருக்கு பதில் சொல்லணும்னா பார்த்து நடரா, டேய் அல்லாஹ் இருக்கன்னா பார்த்து நடரா, மூத்துக்கு நீ பார்த்து நடரா, மறுமை விசாரணைக்கு பயந்து நடரா. எதுக்கு சொல்றாங்க அடிக்கடி? இங்க தப்பிச்சுக்கல நீ. இங்களுடைய ஆட்சி, அதிகாரம், பணம், அந்த திமிர்ல, அந்த தெனாவட்டுல இதை கேட்கறதுக்கு யாரு இல்லைன்னு நினைச்சிக்கலாம். இங்க தப்பிச்சுக்கலாம். ஆனா அங்க யாருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அல்லாஹ் இருப்பான், நம்ம இருப்போம். சிங்கிள் தனித்தனியா நான் இந்த ஜமாத்தை அந்த அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இங்க முகத்தோட முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் உருவி எடுத்துட்டு கவர் மணி மட்டும் போட்டு எல்லாம் பேக் பண்ணி சீக் போட்டுடணும். அதே மண்ணு தான் எல்லா ஜமாத்தும். அதான் ராயப்பேட்டை கபர் செலவு தனித்தனியா பண்ண முடியுமா? இது இந்த ஜமாத்து, அது அந்த ஜமாத்து, இவர் செல்வந்தரு, இவர் பணக்காரரு, இவர் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டவர், அவர் ஆட்டோ ஓனரு, எல்லாரும் மண்ணாங்கட்டி தான். மண்ணாங்கட்டில போய் என்ன செஞ்சிருவாங்க, தூக்கி போட்டு போயிடுவாங்க. அப்ப என்ன செய்யறது? யாருக்கு யார் பொறுப்பு? ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரமலான் மாசம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எதுக்காக நமக்கு வருகிறது? அதிலும் கூட குர்ஆனுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? அஃபலா யததப்பருனல் குர்ஆன் அம் அலா குலுபின் அக்ஃபாலா. நீங்க குர்ஆனை நீங்க ஆய்ந்து பார்ப்பது இல்லையா? பூட்டா போடப்பட்டிருக்கிறது உங்க இதயத்துல. அல்ல என்னப்பா, எத்தனை வருஷமா ஓதிக்கிட்டு இருக்க, எத்தனை வருஷமா தராவிக்கு வந்துட்டு இருக்கிற, எத்தனை வருஷமா தொழுதுகிட்டு இருக்கிற, எத்தனை சுபுகுல, எத்தனை மக்ரிப்ல, எத்தனை இஷாவுல கிராத்து கேட்டிருக்கிற, எவ்வளவு தூரம் இது பண்ணிருக்கிற, என்னாச்சு உன் இதயத்துக்கு? ஏதாவது உள்ள இறங்கி இருக்குதா? இறங்கினா இப்படி இருப்போமா? இப்படி இருக்க முடியுமா? சஹாபாக்கள் இப்படி இருந்தாங்களா? எதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கு போறதுக்கு நிதி கேட்ட உடனே உமர் கத்தாப் சொத்துல பாதியை கொடுத்தாருங்க. 2% கொடுக்க மாட்டாங்களா? 2 சொத்துல பாதியை கொடுத்தாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தா, எவ்வளவு பெரிய அழுத்தமான ஈமானியத்து இருந்தா அதை கொடுப்பாங்க. கொடுத்து நம்ம நினைக்கிறாங்களா, அந்த வாட்டி அபூபக்கர் நம்ம தான் முந்திக்கிட்டோம். யாருப்பா இவ்வளவு தூரத்துக்கு பாதியை கொண்டு எவன் கொடுப்பா, பார்த்துருவோமா இன்னைக்கு? யாரும் சொல்ல சொத்துல பாதி எடுத்துக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நிக்கிறார், கொடுத்துட்டு ஓரமா நிக்கிறார். சாதாரண ஆளா? அதுக்கு எது வரைக்கும் தெரியுமா? சரி, நான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்ற வரைக்கும் தான் அவருக்கு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. என்னன்னு கேட்க, யார சொல்ல, என் சொத்து முழுவதையுமே நான் தந்து விட்டேன். சஹாபாக்களுக்கு அதிர்ச்சி. வீட்டுல மனைவி மக்களுக்கு என்ன வச்சுட்டு வந்திருக்கிறீங்க? அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு வந்திருக்கிறேன் சொல்ற தைரியம் இருக்கா? இப்ப 2% நம்ம கேட்கற, அது ஓன் காசு, அது ஏன் காசுன்ற அல்ல. உனக்கு ஆரோக்கியம் கொடுத்தது நானு, அறிவை கொடுத்தது நானு, திறமையை கொடுத்தது நானு, ஆற்றலை கொடுத்தது நானு, வாய்ப்பை கொடுத்தது நானு, கடையை கொடுத்தது நானு, கஸ்டமரை கொடுத்தது நானு, கண்ணு காதெல்லாம் ஒர்க் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்தது நானு, காசை கொடுத்தது நானு, எல்லாம் கொடுத்து 2,000 ரூபாய் கொடுறான்னு இல்லாத சட்டம் பேசிட்டு இருக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற. நீ நல்ல வேணும்னா என்ன பண்ணும், 2.5 கேட்டா கூட 6% சேர்த்து கொடுக்கணும். அப்படித்தானே? ஏங்க தொழுகையில சுன்னத்து நஃபில் யாபா தொழுகிறா இல்லைங்க, பர்லில் மிஸ்டேக் வந்துட்டா அந்த சுன்னத்தெல்லாம் இருந்தா எல்லாம் பார்ப்பான். சரி, எதுக்குப்பா நோம்பு வைக்கிற, எதுக்குப்பா ஆசிரம் நோம்பு வைக்கிற, எதுக்குப்பா ஆர்வம் நீங்க வரங்க. ரமலான் மாசம் நம்ம அப்படி தப்பு பண்ணியிருப்போம்ல, நம்ம கண்ணால சிலது பண்ணியிருப்போம், காதால சிலது பண்ணியிருப்போம். நான் ரைட்டு கரெக்டு தான், ஓகே. அப்போ நஃபில் நோம்பு பிடிக்கிறீங்க, சூரத்தில் பிடிங்க. வாட் அபௌட் ஃபைனான்ஸ்? காசு நான் கொடுத்துட்டேன், இந்த அடுத்த வருஷம் பார்ப்போம். இன்னும் அடுத்த வருஷம் உயிரோடு இருக்க மாதிரியும்
அடுத்த வருஷம் வந்து இவர்கிட்ட பணம் இருக்கிற மாதிரியும் தெரியுமா, உன்னை விட அவர் கேட்கறவன உயர்த்திடுவான். சூரிய கல்ஃப் ஓதுறல்ல, என்ன ஓதுறீங்க? 2 ஃப்ரெண்டுங்க, 2 பேர் பாலிய நண்பர்கள். ஒருத்தருக்கு அல்ல பெரிய பணத்தை கொடுத்தா, பெரிய செல்வத்தை கொடுத்தா, பெரிய ஜமீன்தார் அவள். பேச்சப்பழ தோட்டம், திராட்சைப்பழ தோட்டம், வயல்வெளி, ஆறு ஓடுது, சரியான பணம், ஏகப்பட்ட ஊழியர்கள். அப்படியே மிதப்புல இருக்கிறா. நான் யார் தெரியுமா? வரதானே செய்யும். சும்மா சாதாரண வட்ட கவுன்சிலரே தலகால பிரியாம ஆடுறாங்க. அவன் அவ்வளோ பெரிய சொத்துக்கான அந்த மாதிரி லாங்குவேஜ் வரலன்னு தானே ஆச்சரியம். அப்ப அந்த சாதாரண இளைஞன் சொன்னா, ரொம்ப குதிக்காது, ரொம்ப அனாவசியமா பேசாது, அடக்கி பேசு, இதெல்லாம் தூக்கி போட்டு ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டு அதே மாதிரி எனக்கு தரக்கூடா ரப்பு. என்ன ஈமானுங்க? இப்ப நம்ம பார்க்க சொன்னா கேரா பிளாட்ஃபார்ம், ஒரு பைசா இல்ல. அவன் செல்வந்தட்ட பேசுறான், பெரிய ஜமீன்தார்ட்ட பேசுறான், பெரிய லேண்ட்லார்ட்ல பேசுறான், மிட்டா மிராசர் கோடீஸ்வரர்ட்ட பேசுறான். ஆனா அந்த கெத்தோட பேசுறான். என்ன காரணம்? ஈமான். என்ன வார்த்தை தெரியுமா சொல்றான்? பாருப்பா, நான் இன்னைக்கு இல்ல நாளைக்கு வரலாம் அப்படி சொன்னாது புரியும். இந்த மாதிரி நீ இருக்கப்பா, நான் கூட நாளைக்கு இந்த அந்தஸ்து வரலான்னு சொன்னா புரியும். என்ன தெரியும்? டேய், உன்னை ஒண்ணும் இல்லாம அல்ல ஆக்கிட முடியும். அதை விட சிறப்பா என்ன வைக்க முடியும்? பார்த்து பேசு. யார்கிட்ட பேசுற? காசு வந்துச்சுன்னா அப்படி திமுருன்னு அர்த்தமா? எல்லாமே நீ செஞ்சிருவியா? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருக்காங்க தெரியுமா? ஆனா ரப்புக்கும் ஆளான்னு சொன்ன கதையெல்லாம் இருக்கு, போய் பாரு. ஆது சமூக கூட்டத்தினருடைய சக்தி எப்படி தெரியுமா? மலையை குடஞ்சி சிங்கிள் பாறையில பெரிய பெரிய பங்களா கட்டுவாங்க. மிரண்டு போற மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பாருமா, எவ்வளவு பெரிய ஆள்லாம் இருந்திருக்காங்க. அதெல்லாம் கீழே போட்டு ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டான். அப்ப என்ன காரணம்? அந்த ஈமானி இது. அப்ப ஒரு மூமின் என்ன பண்ணுவான்னா, அவன் சைலண்டா யார் யாருக்கெல்லாம் போன வருஷம் கொடுத்தா, யார் யாருக்கெல்லாம் இந்த வருஷம் கூட்டி கொடுக்க முடியும்னு போட்டு எல்லாமே கவரை போட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுனா வந்த உடனே கொடுத்துருவோம். வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா போய் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த வேலை பார்க்கணுமே. இவன் இபாதத்து போயிடக்கூடாது. இப்போ இவனுக்கு கடைசி 10ல ஃபுல்லா எங்கேயும் இவன் முடிச்சிருப்பான். அப்ப இவன் வந்து 19க்குள்ள முடிச்சாதான் 20க்கு அப்புறம் என்ன செய்ய முடியும்? மற்ற விவகாரத்தை பார்க்க முடியும். ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்ற என்ன செய்யணும்? முன்கூட்டியே முடிச்சிடணும். அப்புறம் இவன் ரொம்ப உஷாரான ஆளா இருந்தா, சில பேர் இப்படி வந்தாங்கன்னா இதை கூடுன்னு சொல்லிட்டு கடையில் உள்ள பையங்களுக்கோ அல்ல வீட்டில் உள்ள ஆளுங்களுக்கோ, ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு யாரும் இல்லைன்னு திரும்பி போகக்கூடாது, நம்ம கடைக்கு வந்துட்டு யாரும் இல்லைன்னு திரும்பி போகக்கூடாது. நோம்பாளியோடு எப்படி நடக்கணும் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுப்பா நீ நோம்பாளிக்கு. நான் சொல்ல என்ன கொடுக்குறது? எதையாச்சும் கொடுப்பா. பால் இருக்குதா கொடு, பழரசம் இருக்கா கொடு, பேச்சம்பழம் இருக்கா கொடு. ஏன் யாரும் சொல்ல ஒண்ணுமே இல்லை, தண்ணியே கொடுப்பா. உண்ணு இல்லைன்னு ஏன் சொல்ற நீ? இந்த உலகத்தில் யாரும் உண்ணு இல்லாதவங்க யாரும் இல்லை. என்ன மாதிரி இருக்கும்? உண்ணு இல்லைன்னா கிடையாது. எப்படி உண்ணு இல்லைன்னு சொல்ல முடியும்? நின்று பேசிட்டு இருக்கிற உண்ணு இல்லைன்னு எப்படி சொல்ற நீ? தண்ணியவாது கொடு. அதனால நான் சகோதர சகோதரிகளே, நாயகம் ஸல்லல்லாஹு வந்து அந்த கொடுக்கறதை எப்படி சொல்றாங்கன்னா, பாதி துண்டு பெரித்தம்பழத்தை கொடுத்தாவது உன்னை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக்கொடு. நான் கேட்கிறேன், ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும்போது 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தை கொடு, ஒரு 1/4 கிலோ கொடுன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஒரு 5 துண்டு 5 பேரிச்சம்பழம் 3 பேருக்கு சொல்லிக்கலாமே. அட ஒண்ணு கொடுன்னு சொல்லிருக்காம இல்லையா? அது என்ன பாதி? விவரம் தெரியாம சொல்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு வார்த்தையை சொன்னா வல்லினா மெல்லினா பார்த்தாங்க சொல்லுவாங்க. சொல்றாங்க ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. போற போக்குல பாதி துண்டை கொடுத்தாவது காப்பாத்திக்கிறா அவனை. முக்கியம்டா. என்னன்னா உண்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட போற வந்துட்டான் ஒரு நோம்பாளி, அது ஒரு பசியாளி, அது ஒரு மிஸ்கெட், உடனே பிச்சு கொடுத்துரு. அது நீ சாப்பிட்டு முடிச்சிட்ட, பாதி துண்டு தான் இருக்கு, பரவாயில்ல கொடு, இருக்கிறது கொடு. அப்ப என்ன அர்த்தம்னா, கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் மூமின்கள். அதான் நோம்புடைய பாடம். நீ நோம்பு வைக்கிறது வயிற்றுக்கு வாய்க்கு மட்டுமல்ல, உணர்வுகளுக்கு நோம்பு வைக்க வேண்டும். உன்னுடைய கண்கள் நோம்பு இருக்க வேண்டும், காதுகள் நோம்பு இருக்க வேண்டும், இதயம் நோம்பு இருக்க வேண்டும். உன்னுடைய பிஹேவியர், அப்ரோச்மெண்ட், ஆட்டிடியூடு எல்லாமே இருக்கணும். ஒருத்தன் வம்பு சண்டைக்கு வரான், சில பேர் அதுக்குன்னே இருப்பாங்க. நீங்க போயிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் கதை தெரியுமானோ, ஐயோ தம்பி நான் நோம்பாடி ஆள விடுன்னு சொல்லிடணும். ஏன்னா என்ன கதை சொல்ல போற டேஞ்சரஸான கதையா இருக்கும். அது நமக்கும் பிரயோஜனம் இருக்காது, அவனுக்கும் பிரயோஜனம் இருக்காது, உண்மையாகவும் இருக்காது. அது விசாரிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கும். எதுக்கு தேவையில்லாம அவன்கிட்ட போய் நம்ம வாதம் புரியணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தம்பி நான் நோம்பாளின்னு சொல்லி என்ன செஞ்சிரு, நீ கதையை க்ளோஸ் பண்ணிட்டு, ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த குர்ஆன் இறங்கிய மாதத்திலே குர்ஆனை படிக்க வேண்டும். வெறுமனே படிப்பதல்ல, அர்த்தம் புரிந்து படிக்க வேண்டும். அந்த படிக்கும் போது உணர்வுகள் நிகழ்ச்சி அடைய வேண்டும்.
உள்ளம் உருக வேண்டும். பாருங்க, அல்லாஹ் கேட்கிறான், அரைத்தல்லதி யுகத்திபு பித்தி ஃபஸாலிக்கல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஅமீல் மிஸ்கின். நபியே பாத்தியா அவன என்ன பண்றான் தெரியுமா? அனாதையை வந்து விரட்டுறான் பாவ, ஏழைக்கு சாப்பாடு போட விடாம தடுக்கிறான் பாவ. எவ்வளவு எமோஷனான விஷயம், எவ்வளவு கடுமையான விஷயம். இது எங்க கொண்டு சேர்னா அவன் மறுமையை சண்டான மறுமையை நிராகரிக்கிறான். அனாதைக்கு இப்படி நடக்கிறான், மிஸ்கின் இப்படி நடக்கிறான். எவ்வளோ உடனே மாவும் சின்ன சின்ன விஷயத்தை கூட என்ன செய்யறான், கொடுக்காம வந்து தடுக்கிறான். வயலூரில் முஸ்லிம் தொழுகை நரகம் தான் அவனை பிடிச்சி போடுறான். இவ்வளவு பெரிய ஆக்ரோஷமான வார்த்தை. தொழுகையால சொர்க்கங்க அல்லாஹ் சொல்றான், தொழுகை அழிக்கு நரகம் தான். என்ன சொல்ல வர்றாங்க? அப்ப அது நம்ம பாட்டுக்கு சாதாரணமான முறையில் அரைத்தல் இது ஓதிட்டு போனோம்னா என்னன்னு கேட்குறேன். எத்தனை வருஷத்துக்கு அப்படி இருப்பீங்க, என்ன சொல்றான்னு கொஞ்சம் விளங்குதா? அல்ல என்ன அப்ப அது புரிஞ்சாதானப்பா உனக்கு மனசுல தைக்கும். அப்ப எங்கிருந்து எதை கொண்டு வர, அன்றாட ஓதக்கூடிய சூறா, அன்றாட பழக்கக்கூடிய நம்முடைய நடவடிக்கை அப்படின்னு என்ன நம்ம சொல்றோமா இல்லையா? வர வழியில அவனை பாத்தியா மோசமான ஆளு போயிடாத அப்படி சொல்றோமா இல்லைங்களா? அந்த மாதிரி அல்ல ஆடா யார சொல்றான்னா, யாரு அனாதையை விரட்டுறாங்களோ, யாரு மிஸ்கினை பத்தி கவலைப்படாம இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் நரகவாதின்றான். அவன் மறுமையை ஏத்துக்கலப்பா. இல்லைங்க, அவன் தாடி வச்சிருக்கிறான், தொப்பி வச்சிருக்கிறான், நோம்புல எல்லாமே சகரி இஃப்தார் பண்றான், முதல் சப்பரை நிற்பான். அதல்ல, அவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான்? சப்பரிட்டு போய் என்ன பண்றாங்க? சுப்பு தூள்தியா லொகர் தூள்தியா? சுப்பு தூள்ந்துட்டு போய் லொகர் வரைக்கும் என்ன செஞ்ச அந்த ரிப்போர்ட்டை கொண்டா. எத்தனை மணி ஆதரிச்ச? என்ன காரணம்? நமக்கு விளங்க. அழகா கராத்து கேட்குறான், கராத்து கூடுதல் எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபா கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுறாங்க. அப்புறம் ஓதுனாமா, முடிச்சா மசாலா பால் குடிச்சோமா, டீயை குடிச்சோமா, ஸ்நாக்ஸை சாப்பிட்டோமா, வீட்டில் போய் படுத்து தூங்கினோமா. அப்போ இந்த மாதிரி சகோதரி எத்தனை நோம்பு வந்தாலும் நமக்கு நோ எஃபெக்ட். அல்லாம யூசுப் அல் கல்லாவி ரஹிமஹுல்லாஹி சொல்றாங்க, சூரத்துல் பக்ரா, சூரத்துல் நிசா, சூரே மாயிதா பெரிய பெரிய சூறாக்களை அர்த்தம் புரியாமல் ஓதுவதை விட சூரே ஜில்சால், சூரே காரியா போன்ற சின்ன சின்ன சூறாக்களை விளங்கி படிங்கன்றாங்க. விளங்குங்க, என்ன ஓதுறோம், என்ன படிக்கிறோம். யாசின் ஓதுறோம், கல்புல் குரான் என்ன இருக்குது யாசின்ல பார்க்கணுமா இல்லைங்களா? சூரே கல்ஃப் என்ன இருக்குது, சூரே வாக்கியம் என்ன, அந்த அந்த வாக்கியெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்குமா? கல்யாணத்தில் 2000 பேர் கூட சாப்பாடு போட முடியுமா? மனசு வருமா? குழு வஷ்ரபு அந்த ஆயத்தை விளங்கிச்சுன்னா இதெல்லாம் செய்வோமா? நம்ம என்ன ஊர் பழக்கம், என்ன காண்டான் பழக்கம், ஏன் இப்படிதான் நாங்கள் செய்வோம். என்ன செய்யறப்பா? குரான்ல எங்க இருக்கு? நாயகம் சிறந்த எப்படி வாழ்ந்துருக்கிறாங்க? அப்ப என்ன அர்த்தம்னா, குரான் வந்து உன் நாக்கில தான் இருக்கிறத விட கல்வில இறங்கல, உன் லைஃப்ல இறங்கல, உங்க வீட்டுல குரான் இல்ல, கடையில இறங்கல, பரக்கத்து வராது, ரஹ்மத்து வராது, மக்ஃபிரத்து கஷ்டம் தான், ஜன்னத்து ரொம்ப தூரமா இருக்கு. ரமலான் மாசம் தான் முக்கியம். படிக்கட்டில் ஏறாங்க சல்லாஸ்லாம், ஜும்மா படிக்கட்டில், மிம்பர் படிக்கட்டில் 1 2 3 ஆமீன் ஆமீன் ஆமீன். சஹாபாக்கள் காசர் யாரை சொல்ல, நீங்க எப்பவுமே அப்படி சொல்ல மாட்டீங்களா? ஏறுவீங்க, ஏதாவது பயான் சொல்லுவீங்க, ஏதாவது எச்சரிப்பீங்க, நல்லது சொல்லுவீங்க, வாழ்த்து சொல்லுவீங்க, பாராட்டுவீங்க, அல்லாவுடைய கட்டை எப்படி தானே ஏறினோம்னா ஒரு செய்தி தானே சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன வழக்கத்துக்கு மாறா சொன்னீங்க? அந்த 3ல் 1 என்னன்னா, யார் ரமலான் மாதத்தை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமா போகட்டும்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் ஆமீன் சொல்லிட்டேன், முடிச்சா. அப்போ ரமலானுக்கு பிறகு நம்ம எப்படி எங்க சென்ற ரமலானுக்கு இந்த ரமலானுக்கு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கா? ஏதாவது உங்க பார்வையில, உங்க பேச்சில், உங்க அணுகுமுறையில் என்ன மாதிரி இருக்குதா? அப்படி இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் 1000 கோடி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்காங்க. அப்படி இல்லையா 10,000 கோடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுங்க. வேற வழி இல்லை. என்ன செய்யணும்? திரும்பி வரணும், முயற்சி பண்ணணும், ஒண்ணுலேருந்து அல்லாஹ்ட்ட கேட்கணும். தஹஜ்ஜுதுல அல்லாஹ் இறங்கி வர்றான். உயர்ந்த இடத்துக்கு போப்பா, நீ தஹஜ்ஜுத் விடாதப்பா. அந்த தஹஜ்ஜுத் தொழுறதுக்கு ரமலானை விட அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே இல்லை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்திரிக்கிறீங்க, சகர் பண்ண எந்திரிக்கிறீங்க இல்லையா, சாப்பிட எந்திரிக்கிறோமா இல்லைங்களா? ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி எந்திரிச்சா போதும். ஆனா ஒரு 10 நிமிஷம் இமாம் குர்ராம் முராத் ரஹிமஹுல்லாஹி அலைஹி சொல்றாங்க, எப்பா நீ எந்திரிச்சு தொழுறதுக்கு டைம் இல்ல, ஒரு சஜிதாவாவது பண்ணுன்றாங்க. அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஹயாத்தை கொடுத்த, எனக்கு நோன்பு வைக்கிற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறது, இவ்வளவு ஐட்டம் வந்திருக்கு சாப்பிட்றதுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அதையாவது சொல்லுப்பா. நெத்தியில படுத்தோம், தரையில படுத்தோம் நெத்தி, அதையாவது செய். குறைந்தபட்சம் நீ தொழுறனா கூட இன்னைக்கு எப்படி செய், நாளைக்கு அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டான்னா இன்னைக்கு முதல் நெத்தி படும்,
அப்புறம் குறுக்குக்கு, முதுகுக்கு, கைக்கு, காலுக்கு பலத்தை கொடுப்பான், பலத்தை கொடுப்பான், ஆரோக்கியத்தை கொடுப்பான், வாய்ப்பை கொடுப்பான். சகோதரர்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு நன்மையை செஞ்சீங்கன்னா அந்த நன்மை இன்னொரு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும், அது லேசாக்கிக்கணும். ஒரு பாவத்தை செஞ்சீங்கன்னா அந்த பாவம் இன்னொரு பாவத்தோடு ஜாயின் பண்ணாமல் போவே போவாது. அதாவது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் எதை வேணா யோசனை பண்ணி பாருங்க. எந்த வீக்னஸாக இருக்கட்டும், டென்ஷன் பேர் வழி ஒருத்தரை திட்டினா அன்னைக்கு ஃபுல்லாக திட்டியே உன் அமலை போயிடுச்சு. திட்டுறதுனால என்ன அர்த்தம்? நீ டென்ஷன், பிபி, சுகர் ஏறது மட்டும் இல்லை, உன் அமல அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே போகுது. ஜிபேல அங்கே போய்ட்டா 0 அக்கௌண்ட் மொத்தமாக வலிச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். தேவையா? எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறோம், எவ்வளோ மேனேஜ் பண்ணுறோம், எவ்வளோ உழைக்கிறோம், அம்பிட்டு கொடுத்துட்டு வந்து நினைப்பா பள்ளியிலேருந்து வர பக்கிஸ்தான் மாதிரி வரிய. உண்மையிலேயே அந்த அக்கௌண்ட்டு இது தெரிஞ்சிருச்சுன்னா இப்போ நம்ம ஃபோன் இருக்குமே தெரிகிறோம். ஆனால் உண்மையிலேயே மார்க்கெட் தெரிஞ்சால் ரொம்ப எச்சரிக்கை வர்றோம். குடிஞ்ச தர நிம்மதாக கூட இப்போ எதுக்கு நம்ம வாயை கொடுக்குவானு நம்ம அமல் என்ன செய்யக்கூடாது, நன்மை போயிடக்கூடாது. நம்ம நன்மை செய்ய முடியுமா அப்படிங்கிற சிந்தனையில் வருவாங்க. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஆக ரமலான் மாதம் வந்து குரானுடைய மாதம். குரானை படிக்க வேண்டும், குரானை புரிய வேண்டும், குரானை பற்றி சிந்திக்க வேண்டும். குரான் அடிப்படையில் வாழ்வதற்கு ஆரோக்கியத்தையும் அறிவையும் ஆற்றலையும் தான். இது லேசானது இல்லை. நான் உட்பட எனக்கு சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். குரான் படி நடந்துட்டா அவ்வளோதான், மலக்குகள் முசாஃபா பண்ண வந்துடுவாங்க நம்மகிட்ட. அதான் உண்மை, அதான் ஃபேக்ட்டு. அப்போ குரான் படி நடக்கணும்னா அதுக்கு ரொம்ப ஃபிட்டஸ்ட் மாதம் ரமலான் மாதம் தாங்க. ஏன் தெரியுமா? மொத்த உலகமும் அதை நோக்கி எங்குது இல்லையா? அல்லாஹ் நரகத்தை மூடிடுறான், சொர்க்கத்தை திறக்கிறான், சைத்தான்களுக்கு விலங்க போடுறான், ஒன்றுக்கு போகிற நடுமை எல்லாமே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. அந்த அட்மாஸ்பியர்லையும் ஒருத்தன் நோன்பே வைக்காம அந்த அட்மாஸ்பியர்லையும் நான் பாவம் பண்ணிக்கிட்டு அந்த அட்மாஸ்பியர் நான் அழிச்சானம் பண்ணிட்டு இருக்கிறேன். அல்லது ஒரு தனி மனிதனோ அல்லது அந்த தெருவோ அந்த ஊரோ இருந்தால் என்னன்னா இன்னால் இல்லாகி இன்னா இல்லாகி ராஜு மூத்தாயிட்டாங்கன்னு முடிச்சு விடும். ரமலான் மாதம் வந்து கூட ஒருத்தர் திருந்தல, ஒரு மகளா திருந்தல, முஸ்லீம்கள் சிந்திக்கல, திட்டமிடல, கல்வியில், பொருளாதாரத்தில், சமூகத்தில் நம்ம வந்து எப்படி முன்னேறணும் அப்படின்ற பிளானிங் எதுவுமே இல்லைன்னா ஓடிடுங்க, மௌத்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதில் கூட படிப்பில் பெற இவங்களை என்ன செய்ய முடியும்? கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் என்பது புண்ணியங்கள் பூத்துக்குள்ளும் கூடிய அதே நேரத்தில் நிறைய ரஹமத்துக்கள், பரக்கத்துக்கள், மக்ஃபிரத்துக்கள், ஜன்னத்துக்கான வழிகள் திறக்கக்கூடிய அதே நேரத்தில் தவறு செய்தால் மிகப்பெரிய பனிஷ்மெண்ட்டும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நாம் ரமலானுக்காக திட்டமிட வேண்டும், அதற்காக செயல்பட வேண்டும், அதை நோக்கி நகர வேண்டும். எல்லாம் அல்ல நம் அனைவருக்கும் கிருபை புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, எப்பமெல்லாம் இஸ்லாத்திற்கு நெருக்கடிகள் வருகின்றதோ, பிரச்சனைகள் வருகின்றதோ, அப்பெல்லாம் புதிய புதிய வாசல்கள் திறக்கிறது. இது எப்ஸ்டீன் ஃபைல் பெரிய பெரிய ஆளுகளுடைய முகத்தெல்லாம் கிழியுது. அதனுடைய இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓஹோ நம்ம நடத்திக்கிட்டு இருந்த ஆளுமையா நல்லவே இல்லை, எல்லாம் ஃப்ராடு, எல்லாம் ஒன்று கத்தவங்க, இவங்க மாடல் இல்லை. அப்போ உண்மையான மாடல் யார்? சிந்திக்கிறார்கள் மேற்கத்திய உலகம். லேட்டஸ்ட் தகவல், ஜப்பான்ல அதிகமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள், பெண்கள் வருகிறார்கள். ஆக நீங்க நினைக்கிறீங்க ஒரு விஷயம் செஞ்சா அதோட மட்டும்ட்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஃபைலை எதுக்கு திறந்துருக்கிறான்னா, இப்ப நீங்க யாரெல்லாம் பெரிய ஆள் நினைச்சீங்க, யாரெல்லாம் பிரம்மாண்டமான நினைச்சீங்க, யாரெல்லாம் கொடை வள்ளல் நீங்க நினைச்சீங்க, அவெல்லாம் யாருப்பா? பேர் சொல்ல கூட தகுதியில இருந்து கீழே போட்டு மிரிச்சுட்டான்ல. நேற்று வரைக்கும் டாப் லெவல்ல இருந்தவெல்லாம் எல்லாம் பிரிச்சு மேய்த்து தூக்கி போட்டாச்சு, அவ்வளவுதான். இது லிஸ்ட்ல கொஞ்சம் தான் வந்திருக்கு, இன்னும் பலது வரப்போகுது. இதனுடைய கவுண்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப நல்லவங்க யாரு? ஐயி தம்மின் குத்தில நானே எத்தனையோ முறை அந்த வசனத்தை ஓதிருக்கிறேன். அல்லாஹ் கேட்கிறா, உயிரோடு புதைக்கப்பட்ட பெண் குழந்தைகளை எழுப்பி அல்லாஹ் கேட்பான்றான். நம்ம என்ன நினைச்சோம்? 1400 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஜாகிலுங்க, ஆனால் அறிவிங்க, உன்னில் அறிவு கட்டவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, ஒட்டகம் மேய்க்கிறவங்க, இடத்தை போட்டு போச்சா கொன்னா அப்படின்னு. இப்போ என்ன வருது? புதைக்கிற பண்ணல, வெட்டி திங்கிறாங்க, சமைச்சு திங்கிறாங்க, வீடியோ வருது. அப்ப இவங்களை போய் மனிதன் சொல்ல முடியுமா? நீ என்ன பெரிய தலைவனா? சிந்திக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்லலாம் இல்ல நம்ம சொல்லலன்னா அதை அப்படியே விட்டுருவோம்ல. இன்னைக்கு மீடியா காலம் வந்துருச்சு, மறைக்க முடியுமா? எல்லாரும் யோசிக்கிறாங்க, என்னப்பா நான் இவ்வளவு பேர் ஆள் நினைச்சேனப்பா, இவன் இப்படி இருக்கானப்பா, அடாடா இவன் ஆக படி கேவலமா இருக்கிறானே, ஐயோ இந்த நாட்டுக்காரனா இவன் இவ்வளவு மோசமா இருக்கிறானே. அப்ப என்னன்னா உலகம் திரும்புகிறது. அப்ப யார் உண்மையான தலைவன்? அப்ப யாருக்கிட்ட கொள்கை இருக்குது, யாருக்கிட்ட அந்த ஒழுக்கம் இருக்கிறது? அப்படி அதாங்க இயற்கை தன்மை.
ஆக இயற்கை தன்மையை நோக்கி உலகம் திரும்பக்கூடிய இந்த காலகட்டத்திலே முஸ்லீம்களாக வாழ்கின்றோமா? நம்ம பார்த்தா இஸ்லாம் தெரிகிறதா? இஸ்லாத்தை புரிந்து கொள்ள அவனால் முடியுமா? அல்லது நம்மளும் பிரச்சனையாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். ஆக அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் அதை பற்றி பேசி புலாங்கிதம் அடைவதை விட நாம் தான் தகுதி வாய்ந்த சமுதாயம் அல்ல, நமக்கு தான் தரா கைர உம்மத்துன்றான். இன்னைக்கு உம்மத்தை வசத்தா நடுநிலையான சமூகம் நீங்கள் தான் சத்தியத்தை ஏவுறீங்க, நீங்க தான் நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கிறீங்க, ஈமான் கொண்டிருக்கிறீங்க, நீங்க தான் உயர்ந்திருப்பீங்க. வலா தகினு வலா தஹ்சனு அன்துமுல் ஆலம இன் குன்தும் முஃமினீன். நீ ரொம்ப டாமினேட்டா இருப்ப, நீ தானே பெரிய ஆளு, நீ கவலைப்படாத, நீ பயப்படாத, ஈமான் ஒழுங்கா இருக்க நீ பார்த்துக்கோ, முடிச்சு. ஈமான் இருக்குது, அமல் இருக்குது, பர்ஃபெக்டா இருக்கிறீங்க, இத்திஹாத் இருக்குது, இத்திஃபாக் இருக்கு, சபர், இஸ்திகாமத்து, அது எல்லாம் அல்லாஹ்வுடைய பண்புகள்லாம் நம்மகிட்ட இருக்குது, அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நம்மகிட்ட இருக்குது, அல்லாஹ் எதிர்பார்க்கிற தன்மை நம்மகிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் தலைவர்கள், இன்றைக்கு இல்லை நாளைக்கு ஆகுவீர்கள். இஸ்லாம் மேலோங்கும். நம்ம சாதாரணமானவராக இருக்கலாம், நம்ம கையில் உள்ள குர்ஆன் சாதாரணமானதல்ல. நாம் எளிமையான மனிதர்களாக இருக்கலாம், நம்முடைய வழிகாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையில் வழிகாட்டி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கின்றார்கள். அந்த வழிமுறைகளை, வாழ்ந்து காட்டிய முறைகளை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வருகின்ற ரமலான் மாதத்தை மிகுந்த பயனுள்ள மாதமாக நமக்கு ஆக்கி வைப்பானாக. வாடும் பொழுதும் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய மக்களாக ஆக்குவானாக, அதிகமாக சதகா செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவானாக, தொழுகையிலே உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய வாய்ப்பை தருவானாக, இறைவனோடு மிக நெருக்கமாக இருந்து அவனுடைய அன்புகளை, அருள்களை, வளங்களை, பரக்கத்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மனிதர்களாக நமக்கு ஆக்குவானாக. வாழும் பொழுதும் மூமினாக வாழ செய்வானாக, மூத்தாக்கும் போது மூமினாகவே மூத்தாக்குவானாக, மறுமையில எழுப்புகின்ற பொழுது மூமின்களுடனே எழுப்புவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉன் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.